சோலோ ஃபைட்டு ஸ்விம்மிங் பூலில் மாஸ்டர் வந்து சொன்னார், இப்போ கேப்டன் வந்து உங்கள் பைக்கில் அடிப்பார், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர் அப்படின்னு. இதனால கேப்டன் வந்தார், என்ன பேசுறீங்க, இந்த மாதிரி 2 பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது. நான் பார்த்துக்க வச்சு என்னை நம்பி குதிங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த படம் எடுத்தால் நீ இருப்பாப்பா, அது கேரண்டிட்டாரு. கடவுள் புண்ணியத்தில் அந்த நட்பா மாதிரி ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து அந்த நட்பு போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு படம் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஷாட்டே நான் நடித்தேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அப்போ மேக்கப் போட்டு நின்றது செந்தில் அண்ணனும் நானும் தான். சரி நீ விச்சுவையும் செந்தில் நினச்சி ஃபஸ்ட்டு ஷாட்டு. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட். சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்து அந்த காலத்தில் வந்து 1.5 வருஷம் 1 வருஷம் ஓடிச்சு. அந்த படம் பூஜை போடும்போது நான் தான் ராதாரவி என்னோட தம்பி கேரக்டர். அந்த யூனிவர்சிட்டியில் பேர் போட்டு பூஜையெல்லாம் நடந்துச்சு. திடீர்னு பிரபு சார் இங்கே லோக்கலில் ஒரு 5 நாள் வச்சுக்கலாம் டேட் கொடுத்துருக்காரு. அதனால வேற ஒருத்தர் நடிச்சார். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. பட் அதனால ஒன்றும் இல்லை, சினிமாவில் ஆகட்டும் எந்த துறையிலையும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும்தான் கிடைக்கும். வடிகளோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் அந்த சொன்னீங்களே ஏற்றி விட்டு இறக்கி விடுறாங்க அந்த வடியில் கிட்டத்தட்ட 8 டேக்கு 9 டேக் ஆகும். ஃபிலிம் வேறு இருக்கும். மொட்டை வெயில் 12 மணி இன்னும் நான் இருக்கு. சுந்தர் சார் அப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்க. அந்த டைமில் வந்து ரைட்டப்பு ஹிண்டு எல்லா பத்திரிகைகளும் பெருசாக எழுதப்பட்டது. ஏன்னா அதில் வந்து லெஜண்ட் கவுண்டமணி சார், விவேக் சார்லாம் இருக்காங்க. அவங்க கூட நடித்தது நான் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு எப்படி வடிவேல் சொன்னோன்னா அதே மாதிரி கவுண்டமணி சாரோட நடிக்கிறது கஷ்டம். ஸோ பெரிய ரைட்டப் இருந்துச்சு. இவர்களுடன் விச்சு விஸ்வநாத் சிரிப்பில் அசத்திருக்கிறாள். சினிமா கடவுள்னா எனக்கு வந்து மணிவண்ணன் சாரும் கேப்டன் விஜயகாந்த் தான். இன்னைக்கு நம்மளோட யார் இருக்கா? யாரா அந்த அமிதாப் மாமா? இதோ இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் நம்ம அமிதாப் மாமா. ஸோ நம்ம ப்ரொடியூசர் ஆக்டர் மிஸ்டர் விச்சு விஸ்வநாத் சார் கூட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களோட கரியர் ஸ்டார்ட் எப்படி இருந்துச்சு சார்? உங்களோட கரியர் ஸ்டார்ட் எப்போ ஆரம்பிச்சு ஸோ இங்கே அரண்மனை 4 வரைக்கும் போய் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கட்டாக உங்களுக்கு. நான் ஆக்சுவலாக 1990 வந்துட்டேன். ஓகே. ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கு. ஓகே. அது முன்னாடி கல்ஃபில் ஒர்க் பண்ணேன். ஓகே. கல்ஃபில் ஏன் ஒர்க் பண்ணுறேன்னா சினிமா போகக்கூடாதுன்றக்காக எங்கள் வீட்டில் எங்கள் அமிச்சாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் இஷ்டம் இல்லை. பட் ஆனால் என்ன தெரியுமா, எப்போவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. அவன் மேலேருந்து டிசைட் பண்ணுவான் என்ன வேலை பார்க்கணுன்றத. ஸோ ஆட்டோமேட்டிக் 1990 இங்கே வந்தேன். ஒரு ப்ரொடியூசராக என்ட்ராக வாய்ப்பு கிடைச்சிது. அது பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சிருந்தது பாரதி ராஜா சார். அங்கே ஜஸ்ட்டு மிஸ் ஆகும்போது ஒரு நாள் டைரக்டர் மணிவண்ணன் சார் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தார். டைரக்டர் படத்தில் நடிக்கல பிறகு என் படத்தில் சந்தன காட்டுன்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறேன், அதில் நீ வில்லனா நடி, நாளைக்கு கூட்டு போய் கேப்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் கேப்டனை மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் கேப்டனை. வந்து வித்தின் 3-4 மந்த்ஸ்லேயும் எனக்கு ஒரு ரெட் கார்பெட்டாட்ட ஒரு ஓப்பனிங் கிடச்சிது. ஏன்னா அந்த காலத்தில் நடிக்க உள்ளே வர்றதுன்றது இப்போ வரைக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கேப்டன் விஜயகாந்த் சாரோட நடிக்கிறதுன்றது அப்போல்லாம் பெரிய விஷயம், ஒரு பெரிய கனவு மாதிரி எல்லாத்துக்கும். நேராக போனால் டப்பிங் தேட்டர் இருந்தார், வெளியே வந்தார், மணிவண்ணன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். கேப்டன் நான் இவரை தான் வில்லனா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் சந்தன காட்டில். அவர் எந்த ரியாக்ஷனில் நல்லா பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்க, அப்போ இவ்வளோ தூரம் முடிவு விட்டுருப்பேன் அப்படி நல்லா பண்ணுங்கள் அப்படின்னோடனே மணிவண்ணன் சார் சொன்னார், வேணா சூப்பர் மாஸ்டர் சொல்லி, ஏன்னா அதில் சோலோ ஃபைட் இருந்துச்சு, ட்ரைனிங் கொடுக்கலாமான்ட்டு. கேப்டன் சொல்கிறேன் அதெல்லாம் ட்ரைனிங்லாம் ஒன்று வேண்டாம், நான் தானே ஃபைட் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன், வச்சு நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, வில் சி அப்படின்னாரு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஹீரோ வந்து தான் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடிகரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தான்றதுக்கு கேப்டன் ஒரு முக்கியமான உதாரணம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் உட்காடுறேன், அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் போடுறேன், போடும்போது பார்த்தா பின்னாடி நிற்கிறாரு கேப்டன். உட்காருங்க அப்படின்னு மேக்கப் பண்ண போட்டு அப்பீராதீங்க, நல்லா நீட்டாக இருக்கணும், வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் என்ன காஸ்டியூம் அப்படின்னு 3 வச்சுருந்தாரு டேரக்டர் செலக்ட் பண்ணி. எது நல்லா, இது நல்லா இருக்கு, ஜாக்கெட்லாம் போட்டு ரக்கடாக இருக்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைட்டு வருது, சோலோ ஃபைட்டு ஸ்விம்மிங் பூலில். ஒரு ஜட்டி மேலே ஒரு இது கோட்டெல்லாம் போட்டு நின்றுருக்கோம். சூப்பர் மாஸ்டர் வந்து சொன்னார், இப்போ கேப்டன் வந்து உங்கள் பைக்கில் அடிப்பார், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். மாஸ்டர் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது மாஸ்டர் அப்படின்னு. ஐயோ ஸ்விம்மிங் பூலில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், அதுக்கப்புறம் தான் நான் ஃபைட்டே அப்படின்னாரு. அப்போ டூப் கூப்பிட்டாங்க. டூப் யார், நம்ம தளபதி தினேஷ் தெரியுமா, அவர் தான் அப்போ டூப் எனக்கு கூப்பிட்டா. அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாதுனாரு. இதனால கேப்டன் வந்தார், என்ன பேசுறீங்க, இந்த மாதிரி 2 பேருக்குமே ஸ்விம்மிங் தெரியாது, நான் பார்த்துக்க வச்சு என்னை நம்பி குதிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. குதிச்சுன்னா அவரே வந்து அப்போ அண்டர் வாட்டர் கேமரா தான் அங்கே ஒன்று தான் இருக்குது ஐடியல் பீச்சில். அவரே க்ளோஸில் என்னை பிடிச்சி எடுத்துட்டு போனார், ரியாக்ஷன் பண்ணி மேலே கூப்பிட்டு. இது வந்து இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அழகான ஒரு. ஆமாம். இது முடிச்ச உடனே டப்பிங் ஃபோன் பண்ணி சொன்னார், டப்பிங் நீயே பேசு, வாய்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு, டப்பிங் விட்டு தந்துடாது அப்படின்ட்டு. இது முடிச்சோடனே கரெக்டாக ஒரு சண்டே அன்னைக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, கேப்டன் வர சொல்கிறாரு. ஆஃபீஸ் போனால் சொல்கிறாரு, அண்ணே நெக்ஸ்ட் வீக் நம்ம படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸு,
பிச்சு விஸ்வநாத்தை பற்றி ஒரு பெரிய ரைட்டப் வரணும். ஏன்னா அப்போ வந்து அறிமுகம்னு போட்டு ஒரு பெரிய ரைட்டப் வரும். அது வந்து எல்லா சினிமா கம்பெனியும் டைரக்டர் போய் சேரும். அதே மாதிரி மண்டே வந்தார் இன்டர்வியூ எடுத்தால் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி பெரிய அறிமுகம் பிச்சு விஸ்வநாத், மணிவண்ணன் சார் இயக்கத்தில் சந்தனம், இந்த மாதிரி பெரிய ரைட்டப். வெள்ளிக்கிழமை அந்த பேப்பர் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த பேப்பர் வருது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுக்குள்ள கிட்டத்தட்ட 8-9 படம் சைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டது டி ராஜேந்தர், அப்புறம் ராம்கி படம், அப்போ இருக்கிற பிரபு சார் படம், கார்த்தி சார் படம், எல்லாம் பீக்கில் எல்லாமே சைன் பண்ணுறேன். ஆனால் பயங்கர சந்தோஷம். மீட் பண்ணலான்னு பார்த்தா மதுரை போயிருக்காரு அப்படின்னு வந்தோட கூப்பிட்டாரு. மண்டே சண்டே போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னன்னு இப்போ ஒரு இது எடுத்து போட்டார், பேப்பர் போட்டது. இதில் பாரு அப்படி ஓடிக்ஸ் எப்படி வச்சிருக்கேன். என்னன்னா நான் அந்த படத்தில் ஃபைட் பண்ணும்போது ஈட்டியில் தான் எனக்கு கொள்வார். இப்படி ஈட்டி எறியும் போது அப்படி லுக்கு திரும்பி பார்ப்பேன். பார்த்தா அந்த ஸ்டில்ல பெருசா போட்டு அறிமுகம் போட்டு கட் அவுட் வச்சிருக்காரு பெருசா எனக்கு. சூப்பர் சார். ஆமா. ஸோ அதனால தான் நான் எப்பயும் சொல்லுவேன், என்னுடைய சினிமா கடவுள்னா எனக்கு வந்து மணிவண்ணன் சாரும் கேப்டன் விஜயகாந்த் தான். அது மறக்கவே முடியாது. இதுதான் அவரோட மறைந்த நடிகர் மணிவண்ணன் சாரும் சார், கேப்டன் விஜயகாந்த் இது வந்து எனக்கு சினிமா கடவுள். அதனால தான் சொல்றேன். அது வந்து இந்த மாதிரி இப்படிலாம் கிடைப்பாங்களா இனி அப்படின்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பா. பட் இட்ஸ் ட்ரூ. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பழைய காலத்து நடிகர்ல ஸோ கேப்டன் விஜயகாந்த் சாரும் மணிவண்ணன் சாரும் உங்களுக்கு எப்படி ஒரு உறுதுணையா இருந்தாங்களோ, ஸோ இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க சுந்தர் சி சார் படத்துல நிறைய படத்துல நடிச்சிருக்கீங்க. ஸோ சுந்தர் சி சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசியாங்க. சந்தனா காற்று நடிக்கும் போது அவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அதில். ஓகே. அப்போ அறிமுகமானது எங்க 2 பேர்த்துக்கும். ஓகே. அது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அறிமுகமாகி நண்பனா மாதிரி இப்போ வந்து ஃபேமிலி மேன் ஆயிட்டேன். ஓகே. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு சரி அவர் தான் நின்று முன்னாடி பண்ணார். அஃப்கோர்ஸ் 1 இயருக்கு முன்னாடி என் டாக்டர் மேரேஜ் வெட்டிங் கூட சுந்தர் சார் புஷ்பி மேடம் தான் முன்னாடி நின்று பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அந்த டைம் அறிமுகமாகி நல்லா பழக்கணும்னு அவர் முறை மாமன் ஃபர்ஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் சொல்கிறார், நான் எந்த படம் எடுத்தாலும் இருப்பாப்பா, அது கேரண்டிடாரு. கடவுள் புண்ணியத்தில் அந்த நட்பா மாதிரி ஃபேமிலி மாதிரி தொடர்ந்து அந்த நட்பு போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஷாட்டே நான் நடித்தேன். அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஓகே. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைமுக்குள்ள எடுக்கணும்னு சொன்னார். ஜெயராம் சார் வரக்கு லேட் ஆயிடுச்சு பொள்ளாச்சியில். அப்போ மேக்கப் போட்டு நின்றது செந்தில் அண்ணனும் நானும் தான். சரி நீ விச்சுவையும் செந்தில் வச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்து. ஸோ அது ஒரு சென்டிமெண்ட். ஒரு இது 39வது படம் நினைக்கிறேன். 36 படம் நடிச்சிருக்கேன் அவர் இதில். ஓகே. எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் அப்படி யாருமே ஒரு டைரக்டர் கீழே இவ்வளோ ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது எனக்கு. நான் தான் ஹையஸ்டாக இருப்பேன். ஸோ இருக்க போறீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு படம் இருக்கா? இல்ல ஒரு படம் பெருசா மிஸ் பண்ணேன். அது என்ன படம்னா சின்ன தம்பின்னு ஒரு படம் வந்து அந்த காலத்துல வந்து 1.5 வருஷம் 1 வருஷம் ஓடிச்சு. ஆமா. பிரபு சார் குஷ்பு. ஆமா. அந்த படம் பூஜை போடும்போது நான் தான் ராதாரவி என்னோட தம்பி கேரக்டர், கேபி பில்ஸ் பாலு. அந்த யூனிவர்சிட்டியில பேர் போட்டு பூஜையெல்லாம் நடந்துச்சு. ஷூட்டிங் எப்பன்னு தெரியல. ஸோ நான் நடிக்கிறதா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் 5-6-7-8 படம் எனக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ மொபைல் ஃபோன் கிடையாதுல்ல. நான் என்னன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னா பாம்பே போயிடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் கல்ஃப்ல இருந்து வந்தேன், பாம்பே அடிக்கடி போயிடுவேன். அந்த போன டைம்ல கரெக்டா திடீர்னு பிரபு சார் இங்க லோக்கல்ல ஒரு 5 நாள் வச்சுக்கலாம் டேட் கொடுத்துட்டாரு. என்னை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. அதனால வேற ஒருத்தர் நடிச்சார். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. பட் அதனால ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து சினிமாவில் ஆகட்டும் எந்த துறையிலையும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது மட்டும் தான் கிடைக்கும். நீங்க யார்கிட்டையும் புடுங்க முடியாது, உங்களுக்கு யாரும் தர முடியாது. உங்களுக்கு என்ன அமைதோ ஆண்டவன் டிசைட் பண்ணுவான். அது எனக்கு என்ன வருது அது வருது, அவ்வளவு. நான் வந்து அப்ப ரொம்ப பிஸியா இருந்தேன். நான் வந்து ஒன்லி வந்து சினிமா மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல டெலிவிஷன் உள்ள வச்சிட்டேன். அதுக்கு காரணம் வந்து மறைந்த மனோபாலா சார் தான். மனோபாலா சார் வந்து சின்ன திரையில இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அவர் சொல்லுவாடே 2 காலும் வச்சுக்கணும்டா, ஒன்று சைடு இங்கேயே வச்சுக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் தப்புன்னு. அவர் தான் முதல் என்னை வந்து குட்டி பேத்மணி மேடத்துட்டு கூட்டு போய், அவங்க பெரிய ப்ரொடியூசர் சார், கூட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் நடிச்ச ஹிந்தி சீரியல் ஆதிர்ஷ்லான்ட்டு. அது ஹிந்தி சீரியல்ல என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல ஒரு 12 எபிசோட் த்ரூ அவுட்டா வருவேன் அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஸோ அங்கிருந்து சின்ன திரையை நான் ஆரம்பிச்சேன். சின்ன திரை வெள்ளித்திரைன்னு எல்லா பக்கமும் கலக்கிருக்கீங்களா சார் ஒரு பக்கம்? ஏன்னா அதுக்கு காரணம் வந்து திருப்பி வந்து ராதிகா மேடம் வந்து ரெடான் டிவின்னு ஆரம்பிச்சு. ராதிகா மேடம் நான் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஓகே. ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது ரேடான் டிவியில் வந்து அரங்கி எல்லா சீரியல் நடிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீரியல் மல்லிகை முனையில் ஆரம்பிச்சு செல்லமே வரை கிட்டத்தட்ட அந்த சன் டிவி 930 ஸ்லாட்டில் கிட்டத்தட்ட 12 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ண நடித்தேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம், குஷ்பு மேடம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய நடிச்சு நந்தினி வந்து எனக்கு பெரிய பேர் பெற்று கொடுத்துச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜில் எடுத்த ஃபர்ஸ்ட் சீரியல் நந்தினி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அதில் ஒரு மெயின் ரோல் நடிச்சு அதில் நிறைய எனக்கு அவார்ட்லாம் கிடைச்சது. இந்த அரண்மனை சீரீஸ், அந்த அரண்மனை சீரீஸ்ல நீங்க ஒரு
ஒரு முக்கியமான ரோல் ஒன்று மேஜர் ரோல் பண்ணிருக்கீங்க. பண்ணேன். ஸோ அந்த அரண்மனை சீரிஸ் பத்தி அந்த அப்கமிங் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார் அதை பத்தி? இல்ல 1, 2, 3, 4 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 5 கண்டிப்பா வரும். அது எப்பன்ற ஸோ டைரக்டர் தான் 5ல டிசைட். நீங்க இருக்கீங்களா சார்? கண்டிப்பா இருப்பேன். கண்டிப்பா ஏன்னா இருக்கீங்க. அதுல 1, 2, 3, 4ல இருந்து 5ல கண்டிப்பா இருப்பேன். ஸோ உங்களுக்கும் வடிவேலு சாருக்கான அந்த நெருக்கம் எப்படின்னா அந்த கைப்புள்ள உங்க இடுப்புல ஏறி உட்காரும் போது தெரிஞ்சிருச்சு. ஆ. ஸோ அந்த வடிவேல் சாரை பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லலாமே சார் நீங்க? வடிவேல் சார் வந்து மாபெரும் நடிகருங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கேரக்டர் வேணா யார் வேணா நடிச்சிடலாம். ஆனா மக்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம். அந்த மக்களை சிரிக்க வைக்கிற அந்த நடிகர்ல வந்து கடவுளோட ஸ்ட்ரெயிட்டா ஆசீர்வாதம் வாங்கினவங்க. வடிவேலோட நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அந்த சொன்னீங்களே, ஏத்தி விட்டு இறக்கி விடுறான் அந்த மடியில கிட்டத்தட்ட 8 டேக்கு 9 டேக் ஆகும். ஃபிலிம் வேற அப்போ. ம். மொட்டை வெயில் 12 மணி இன்னும் ஞாபகம் இருக்கு. சுந்தர் சார் அப்பா முடிப்பா என்னப்பா சிரிச்சுட்டே இருக்கீங்கட்டு. வேற வழி இல்லை. ஏன்னா அந்த மாபெரும் நடிகை முன்னாடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா அப்படி அவ்வளவு தூரம் அந்த வின்னர் நடிச்சு நகரம் மறுபக்கம் இது மாதிரி நிறைய படங்கள் அவரோட நடிச்சு கூட இப்ப 14 வருஷம் கழிச்சு கேங்கர்ஸ்ல நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீன் வந்து 4-5 டேக் சிரிச்சிருவோம். ஏன்னா ஆமா, அவருடைய கண்டிப்பா. ரியாக்ஷன் இது அப்படின்றப்போ நடிகனா நம்ம முன்னாடி வந்து அவர் முன்னாடி நம்ம தோத்துருவோம். ஆமா, கண்டிப்பா. அத விஜய் சாரே சொல்லியிருக்காரு. அவர் கூடலாம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, கண்டிப்பா. நான் இந்த தடவை தோத்துட்டேன். ஆனா 1 டேக்ல எடுப்பேன். எடு சந்தோஷம் நேரத்து 4 டேக் ஆச்சு. மாபெரும் நடிகை. அது வடிவேல் சார்லாம் நம்ம வந்து லெஜெண்ட். அவங்ககிட்ட பக்கத்துல இருக்க முடியாது. ஸோ நீங்க ஒரு வில்லனா ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நீங்களே சொன்னீங்க சிரிக்க வைக்கிறதுன்றது மக்களை சிரிக்க வைக்கிறது ஒரு கடவுள் அனுகிரகம் சொன்னீங்க. ஆமா. ஸோ அதனால தான் நீங்க காமெடின்ற ஒரு சேனல்குள்ள வந்தீங்களா சார்? இல்ல இல்ல அது எப்படி அமைஞ்சதுன்னா நான் வந்து உனக்காக இல்ல உனக்காகன்னு ஒரு படம் கார்த்திக் ரம்பா அது மாபெரும் ஹிட் ஓகே. சுந்தர் சாரோட. ம். அப்ப அதுல வந்து ஒரு வில்லன் கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாரு, ஏப்பா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஒன்று பண்ணேன், திருநங்க வேஷம் ஒன்று பண்ணு, அலி பாபா ரொம்ப நல்லா இருக்கும். தலைவர் நான் உயரங்கீரன் ஹேரு கீரன்னு ட்ரை பண்ணேன், ஒரு வித்தியாசமா பண்ணிப்பேன் அப்படின்ற உண்மையிலேயே அது வந்து ட்ரை பண்ணேன். இந்த இதெல்லாம் முடி இடிலாம் எடுத்துட்டு அந்த அந்த படம் பார்த்தீங்கன்னா கெட்ட முடியெல்லாம் போட்டு என் பேர் அலி பாபா உன் பேர் என்ன அந்த கேரக்டர் பண்ணேன். அது வந்து அந்த டைம்ல வந்து ரைட் அப் ஹிந்து எல்லா பத்திரிகையிலும் பெருசா எழுதப்பட்டது. ஏன்னா அதுல வந்து லெஜண்ட் கவுண்டமணி சார் விவேக் சார்லாம் இருக்காங்க. அவங்க கூட நடிச்சது நான் வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட். எப்படி வடிவேல் நான் சொன்னேனோ அதே மாதிரி கவுண்டமணி சாரோட நடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா. ஸோ பெரிய ரைட் அப் வந்துச்சு. இவர்களுடன் விச்சு விஸ்வநாத் சிரிப்பில் அசத்தி இருக்கிறான்னு எழுதியிருந்தாங்க. அந்த கட்டிங் இன்னும் என்கிட்ட இருக்கு. அது பெரிய மாபெரும் கிஃப்ட் எனக்கு. ஆமா, கண்டிப்பா. அதுல இன்னொன்னு என்னன்னா அதுல நடிச்சது நான் ஒழிய பட் பின்னாடி எனக்கு இருந்தது வந்து சிங்கமொழி. ஓகே. அந்த நட உட பாவனை வாய்ஸ் அவனது எல்லாம் நிச்சயமாக என் வாய்ஸ் இப்போ நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். அந்த வாய்ஸ் என் பேர் அலி பாபா உன் பேரு அது எல்லாமே சிங்கமொழி கொடுத்த வாய்ஸ். சூப்பர் சார். ஸோ அது மூலமா தான் எனக்கு அது முடிச்சோன்னே அந்த படம் பெரிய ஹிட் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் காமெடி சீரியல் எஸ்வி சேகர் கூப்பிட்டாரு, சூப்பராக பண்ணிக்கிறியாப்பா காமெடியில் நடிக்கலாம்னு சொல்லி ஏவி வந்து இப்போ பெரிய ப்ரொடக்ஷன் அதில் வந்து கலாட்டா குடும்பம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எஸ்வி சேகர் சாரோட என்ன நடிக்க வச்சாங்க. ஸோ அது பெரிய ரீச் ஆச்சு நம்ம மக்கள் மத்தியில். ஸோ அப்படிதான் அப்படியே வந்து அப்புறம் கலகலப்பு 2 அப்படி இப்போ. ஓகே. கலகலப்பு. ஸோ நீங்களே ஞாபகப்படுத்திட்டீங்க சார். கலகலப்பு ரோலை பயங்கரமா பண்ணியிருப்பீங்க சார். இப்போ வரைக்குமே கலகலப்புல ஒரு முக்கியமான ரோல் யாரா அந்த அமிதாப் மாமா அப்படின்னு நீங்க கேட்குற அந்த வில்லன்லே அதாவது ஒரு மாதிரி அது எப்படி சொல்றது ஒரு வில்லனிஸ்டிக் அந்த காமெடியன் அது சூப்பரா பண்ணியிருந்தீங்க சார் ஆக்சுவலா. ஸோ கலகலப்பை பத்தி ஒரு வார்த்தைகள் நீங்க கண்டிப்பா இல்லை கலகலப்பு ஆரம்பிக்கும் போது டைரக்டர் சொன்னார், ஒரு நல்ல ஒரு ரோல் உனக்கு இருக்கு, நீ கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு. பார்க்கும் பிறகு வில்லனா இருக்கும். பட் ஆனால் தியேட்டரில் பார்க்கும்போது சிரிப்பு வரும். கண்டிப்பா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைலாக் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சாங்க, யாரா அந்த அமிதாப் மாமான்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இளவரசன் ஆகட்டும் சிவா ஆகட்டும் எல்லாருமே காம்பினேஷன் இருக்கும்போது பக்கத்தில் பஞ்சு சூப்பு அப்படின்னு அதுதான் யோகி பாபு வந்து அறிமுகமானோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் யோகி பாபுக்கும் ஒரு அப்கமிங் கிடைச்சது. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனோடனே அது அப்படியே த்ரூ அவுட் அவனும் பிஸி ஆகிட்டான். எனக்கு அது முடிஞ்சா நிறைய படங்கள் வந்துச்சு. பட் நான் ரொம்ப செலக்டிவாக தான் நடிப்பேன். ஏன்னா நடிக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம நடித்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நடிப்பேன். ஓகே சார். ஸோ யோகி பாபு அவர்கள் ஸோ நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. பட் இவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கலாமே கொஞ்ச நாள், இந்த நடிகர் கூட நான் நடிக்காமல் போயிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ண நடிகர், பழைய நடிகராக இருந்தாலும் சரி, இப்போ சமீபத்தில் வந்த நடிகராக இருந்தாலும் சரி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரகுவரன். ரகுவரன் ஏன்னா நானும் ஒன்று கிளாஸ்மேட் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணி நடிக்க வந்துட்டான். நடிக்க வந்து நடிகன் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நான் கல்ஃப் போயிட்டேன், அவனை மீட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பூஜையில் மீட் பண்ணுறேன் ரகுவரனை. பயங்கர ஷாக் ஆட்டி சந்தன கட்டல் வில்லன் நான் நடிச்சிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப சினிமாக்கு நீ வந்துட்டியாடா, நீ தான் வரவே மாட்டேன்னு சொன்னியாடாமே, கடைசியில் நீ வந்திருக்கேன்னு சொன்னாங்க, தான் தெரியும்டா அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் அவனும் பிரதர்ஸாக நடிச்சிருக்கோம். ராணி மகாராணின்னு ஒரு படம், சூப்பர் படம். அது
ஓகே. வீரப்பதக்கம் படத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து வில்லனா நடிச்சிருக்கோம். இது 4-5 படங்கள் நடித்தேன். அவன் இருந்தால் இன்னும் த்ரோட் அவனும் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா. இன்னும் பழைய நினைவுகள்லாம் நாங்கள் நிறைய பேசுவோம். நானும் அவனும் ஷூட்டிங் இருந்தோம், காலேஜில் நடந்தது அது இதுன்ட்டு. அவன் போனது எனக்கு இன்னும் இன்னும் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்பாக்ட் கஷ்டமா உங்களால இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப புரியுது. ஸோ ஆனா ரகுவரன் சார் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க சார். ஸோ 4-5 படம் நீங்க நடிச்சிருக்கீங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. பட் இவங்க கூட நான் நடிக்காம போயிட்டேனே, இல்ல இவங்க கூட வாய்ப்பு கொடுத்தா நான் கண்டிப்பா நடிப்பேன்னு சொல்ற ஒரு ஆக்டர் யாராவது இருக்காங்க? நான் மேக்ஸிமம் எல்லாத்தோட நடிச்சிட்டேன் பாஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்ட நடிகர் வந்து ஒன்று கமல் சார். ரஜினி சார் படத்தில் அருணாச்சல் நடித்தேன். கமல் சார் படத்தில் அன்பே சிவம். இதுக்கு மேலே எந்த படம் கிடையாது. ஏன்னா அன்பே சிவம் மாரி ஒரு படம் வந்து ஐயோ! எனக்கு அமையறது கஷ்டம். அந்த படம் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே சுந்தர் சார் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்ல, அது லாஸ்ட் முதல் நாள் தான் எனக்கு ஃபோனே வருது. நான் இப்போ பெங்களூரில் கன்னட படம் ஷூட்டிங்கில் இருந்தேன். நாளானிலிருந்து உனக்கு ஷூட்டிங் அந்த படத்திட்டு அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருந்தேன், என்னை கூப்பிட்டா போயிடுவேன் அப்படின்னு. அதனால என் ஃபாஸ்ட்டாக என் போர்ஷனை முடிச்சு அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து பறந்தோடி அந்த படத்தில் நடித்தேன். அது வந்து அப்போ பெருசாக போகாட்டி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் பார்த்தவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அருமையான படம், என்ன அருமையான படம்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா சார். அன்பே சிவம் ஒரு பேசப்பட்ட படம் இல்ல. பேசப்பட்டுட்டு இருக்க படம். ஆமாம், படம் இப்போ ஏன்னா அப்போ அதுக்கான வேல்யூ இல்ல. இப்போ அதுக்கான வேல்யூ அதிகமாகவே இருக்கு, அதிகமாகவே இருக்கு. ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அன்பே சிவம்ன்ற அந்த விஷயத்தை பத்தி நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த அன்பே சிவம் நீங்க நடிக்க போற சுந்தர் சி சார் படம். ஸோ நீங்க அதோட கதையை கேட்டு